Dear students, அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி படிக்க பயிற்சி, பேசிக் இங்கிலீஷ் ரீடிங், லெசன் 9, பாடம் 9. மாணவர்களே, நீங்கள் கடந்த பாடங்களை எல்லாம் பார்த்திருப்பீர்கள், பயிற்சி செய்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த பாடமும் உங்களுக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கும். எனவே இதை நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். கடைசி வரை நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். இதுவரைக்கும் இந்த பாடம் வரைக்கும் வந்துட்டீங்க. அதனால ஓரளவுக்கு நல்லா ஆங்கிலத்தை வாசிக்கிறதுக்கு பயிற்சி வந்திருக்கும். இன்னும் கூட மீதமுள்ள பாடங்களையும் நீங்கள் பயிற்சி செய்து முடிக்கும்போது மிக சிறப்பான ஒரு திறமை உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு நல்ல நகரத்தில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல், அதுலேயும் ரொம்ப ஹை லெவல் ஸ்கூல்ன்றாங்க இல்லையா, நல்ல ஹை கான்வென்ட் ஸ்கூலில் இங்கிலீஷே பேசுகிற ஸ்கூலில் படிக்கிற மாணவர்கள் ஆங்கிலம் எப்படி வாசிக்கிறார்களோ உச்சரிக்கிறார்களோ அதைவிட சிறப்பாக இந்த பயிற்சி பெற்ற மாணவர்கள், இந்த காணொளிகள் மூலமாக பயிற்சி பெற்ற மாணவர்கள் மிக சுலபமாக அழகாக ஆங்கிலத்தை வாசிப்பார்கள், சரியான உச்சரிப்பை வாசிப்பார்கள். அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு சிறிய கிராமத்தில் இருந்தாலும் அவர்கள் இந்த வீடியோக்களை, காணொளிகளை பார்த்து பயிற்சி செய்தால் நல்ல திறமையை பெறுவார்கள். அதை அடுத்தபடியாக இன்னும் கூட பாடங்கள் எல்லாம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க, புரிய ஆரம்பிக்கும், சிறப்பான இங்கிலீஷ் டேலண்ட் கிடைக்கும். எனவே இதை தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யுங்கள். இப்பொழுது நாம் பாடங்களுக்கு செல்லலாம். இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் 2 எழுத்துக்கள், எழுத்துக்கூட்டல் PL. இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பை கொடுக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். இங்கே நடுவில் ஒரு நீல நிற கோடு, ஒரு ப்ளூ கலர் லைன் கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே எழுத்துக்கூட்டல்கள், அதுக்கு கீழே வார்த்தைகள். இதை நான் சொல்ல சொல்ல நீங்களும் திருப்பி சொல்லணும். நம்ம இந்த பயிற்சி ஆரம்பிக்கலாமா? பா, பே, பி, போ, பூ, ப்ளா, ப்ளே, ப்ளீ, ப்ளோ, ப்ளூ. இந்த 2 எழுத்து கூடியிருப்பது தமிழில் இந்த மாதிரி உச்சரிப்பு இல்லை, ஆங்கிலத்தில் தான் இருக்குது. சரியா? PLA, இதை ப்ளா அப்படின்னு வாசித்தோம். சரியா? நான் மெதுவாக உச்சரிக்கிறேன். புல்லா. சரியா? புல்லா. இப்பு, இல்லு, ஆ, அந்த 3 சவுண்டும் சேர்ந்து தான் ப்ளா அப்படிங்கிற சவுண்ட் வருது. இப்பொழுது நாம் வார்த்தைகளை பயிற்சி செய்யலாம். பிளேஸ், பிளான், play, plant, please, plenty, plus, plywood, plate, plum, plumber. ஓகேவா? இந்த கடைசி வார்த்தையை பிளம்பர்னு சொல்லக்கூடாது. அந்த பி சைலண்ட். இந்த வார்த்தையில் பீன்ற எழுத்து, அதாவது நடுவில் ஒரு பி வருது இல்லையா, அதுக்கு உச்சரிப்பு கிடையாது. அதனால அது என்ன சொல்லணும்? பிளம்மர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். SL, இந்த 2 எழுத்துக்களும் சேர்ந்து எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம்.
முதலாவது அந்த எழுத்து கூட்டல்களை பார்த்துவிட்டு அடுத்து வார்த்தைகளுக்கு செல்லலாம். நான் வாசிக்கிறத நீங்களும் திருப்பி சொல்லணும். சா, சே, சி, சோ, சு, ஸ்லா, ஸ்லே, ஸ்லீ, ஸ்லோ, ஸ்லூ, ஸ்லாக், ஸ்லீவ், ஸ்லாட், ஸ்லைஸ், ஸ்லிம், ஸ்லோ, ஸ்லாட், ஸ்லீப். இந்த பக்கத்தை பாருங்கள். ஆர், எல் என்ற 2 எழுத்துக்கள். இவை சேரும்போது எப்படி உச்சரிக்கப்படுகின்றன? ஆரும் ஏவும் சேர்ந்தா ரா அப்படின்ற சவுண்ட் வரும். ஆனா ஆர்எல்ஏ அப்படிங்கிற உச்சரிப்பு ஆங்கிலத்துல கூட இல்லை. இந்த ஆரும் எல்லும் வார்த்தைகளுடைய கடைசியில தான் வருது. நல்லா கவனிங்க. இந்த ஆர், எல் என்ற எழுத்து கூட்டல்கள் வார்த்தையினுடைய கடைசியில் வருகின்றன. அதனால நேரடியா உங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்துட்றேன். அது எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று கவனிங்க. இப்ப நான் வாசிக்கிறேன், திரும்ப சொல்லுங்க. கேர்ள், பேர்ல், கேர்ள். இந்த ஆர் என்ற உச்சரிப்பு தமிழ்ல இருக்கிற அந்த இரு உச்சரிப்பு மாதிரி கிடையாது. தமிழ் ரா மாதிரி ஆங்கிலத்தில் அதை உச்சரிக்க கூடாது. தமிழ்ல நமக்கு 2 ரா இருக்கு. ஒன்று ரா, இன்னொரு அழுத்தமா ரா அப்படின்னு உச்சரிக்கிறோம். இந்த 2 உச்சரிப்பும் கிடையாது. ஆங்கில ரா கொஞ்சம் மென்மையா உச்சரிக்கணும். அதுவும் இது மாதிரி எல் என்ற எழுத்துக்கு முன்னாடி அது வரும்பொழுது அந்த உச்சரிப்பு ரொம்ப மாறிடுது. அதனால இதை கேர்ஃபுல்லா நீங்க உச்சரிக்கணும். இந்த பயிற்சி மூலமாக அதனுடைய உச்சரிப்பை நன்றாக கற்றுக்கொள்வீர்கள். நான் மறுபடியும் உச்சரிக்கிறேன். கேர்ள், பேர்ல், கேர்ள். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். பி, ஆர் இந்த 2 எழுத்துக்கள் சேர்ந்து வந்துள்ளன. இதனுடைய உச்சரிப்பை வார்த்தைகள்ல நம்ம பார்க்கலாம். வழக்கம் போல நான் வாசிப்பதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பா, பே, பி, போ, பூ, பிரா, பிரே, ப்ரீ, ப்ரோ, ப்ரூ, பிரெயின், brown, bright, brim, broke,
broom. இந்த பக்கத்துல C மற்றும் R இந்த இரண்டு எழுத்துக்களும் சேர்ந்து எப்படி உச்சரிப்பு பெறுகின்றன என்பதை பார்த்து நாம் பயிற்சியும் செய்ய இருக்கிறோம். நான் வாசிப்பதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கா, கே, கி, கோ, கு, க்ரா, க்ரே, க்ரி, க்ரோ, க்ரூ, கிராப், கிரம்ப், கிரிப், கிரை, க்ரோ, crazy, create, credit, creature. இதனுடைய தொடர்ச்சியை நாம் அடுத்த பாடத்தில் பார்க்கலாம். இந்த காணொளியை கண்ட அன்பு உங்கள் அனைவரும் மாணவர்களே, தமிழைப் போல் ஆங்கிலம் சுலபமாக வாசிக்க இந்த காணொளியை உங்களுக்கு தந்திருக்கிறோம். இது 10வது பாடம். ஏற்கனவே 9 பாடங்களை நாங்கள் வெளியிட்டுள்ளோம். தமிழைப் போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசிக்க பயிற்சி என்று தலைப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்பதாக அந்த 9 காணொளிகளையும் நீங்கள் பார்த்து பயிற்சி செய்திருப்பீர்களானால் இப்பொழுது நீங்கள் நேரடியாகவே வாசிக்க ஆரம்பித்திருப்பீர்கள். இன்னும் கூட சரியாக வாசிக்க வேண்டும், பிழையில்லாமல் உச்சரிக்க வேண்டும், ஆங்கிலத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்காக தொடர்ச்சியாக இந்த பாடத்தையும் இதற்கு பின்வரும் பாடங்களையும் வெளியிடுகிறோம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். இந்த பக்கத்திலே உங்களுக்கு DR இந்த இரண்டு எழுத்தினுடைய எழுத்து கூட்டல் கொடுக்கப்பட்டுள்ளது. இதுல மேலே 2 வரிகள் எழுத்து கூட்டல்களும் அதற்கு கீழே வார்த்தைகளும் தரப்பட்டுள்ளன. நான் வாசிப்பதை நீங்கள் அப்படியே திரும்ப சொல்ல வேண்டும். இப்படியாக நீங்கள் பயிற்சி செய்ய வேண்டும். டா, டே, டி, டவ், டு. அடுத்தது DRA. இதை எப்படி சொல்லணும்? டு, ரு, ஆ மூணும் சேர்ந்து நம்ம என்ன சொல்றோம்? ட்ரா அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பயிற்சி செய்யலாம். ட்ரா, ட்ரே, ட்ரீ, ட்ரோ, ட்ரூ. இப்பொழுது வார்த்தைகளை பார்க்கலாம். ட்ரா, ட்ரீம், ட்ரெயின், ட்ரெஸ், ட்ரோன், ட்ரிங்க், டிராக், டிராகன், டிராப், டிராயர், ட்ரை. இந்த பக்கத்தில் FR இந்த 2 எழுத்துக்களும் சேர்கிற எழுத்து கூட்டலை பயிற்சி செய்ய இருக்கிறோம். ஃபா, ஃபே, ஃபி, ஃபோ, ஃபூ. இப்பொழுது அடுத்த வரி FRA
இந்த 3 எழுத்துக்கள் சேருகின்றன. இதை எப்படி உச்சரிக்கணும்? இஃப், இரு, ஆ. ஓகேவா? நான் வாசிக்கிறேன், நீங்களும் ரிப்பீட் பண்ணுங்க. ஃப்ரா, ஃப்ரே, ஃப்ரீ, ஃப்ரோ, ஃப்ரூ, ஃப்ரம், ஃப்ரீசர், ஃப்ரீ, ஃப்ரீடம், ஃப்ரோசன், ஃப்ரைட்டன், ஃப்ரெண்ட், ஃப்ரூட், ஃப்ரீக். இந்த பக்கத்தில் ஜி மற்றும் ஆர் இந்த 2 எழுத்துக்கள் சேரும் பொழுது உண்டாகிற ஓசையை பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். நான் வாசிக்கும் எழுத்துக்கூட்டல்களை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். க, கே, கி, கோ, கு. அடுத்து ஜி, ஆர், ஏ, கிர்ரா. ஓகேவா? அது எப்படி சொல்றோம்? கிரா, கிரே, கிரி, குரோ, குரூ. இப்பொழுது வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். கிரேட், கிரேட், grocery, grape, grass, grand, grease, ground. இப்பொழுது பி, ஆர் இந்த 2 எழுத்துக்களும் சேரும் பொழுது உண்டாகும் ஓசையை பார்ப்போம். நான் வாசிப்பவற்றை நீங்களும் வாசியுங்கள். பா, பே, பி, போ, பூ. பிரா, பிரே, ப்ரீ, ப்ரோ, ப்ரூ. practice, prove, prevent, private, press, price, pride, promise. இப்பொழுது டி, ஆர் இந்த 2 எழுத்துக்கள் சேரும்போது உண்டாகிற உச்சரிப்பை பார்க்கலாம். நான் வாசிப்பதை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். டா, டே, டி, டோ, டூ. ட்ரா, ட்ரே, ட்ரீ, ட்ரோ, ட்ரூ. ட்ரக், ட்ரை, ட்ரஸ்ட், ட்ரே, ட்ரீ,
trail, train, track, traffic, trade, treat. அன்பு மாணவர்களே, நீங்கள் இந்த பயிற்சியை மீண்டும் மீண்டும் செய்து பாருங்கள். இதை 2 முறை 3 முறை போட்டு கேளுங்கள். அத்துடன் நீங்களும் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைகளை திரும்ப சொல்லுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி. தொடர்ந்து இதுபோல உங்களுக்கு பயனுள்ள காணொளிகளை வெளியிட இருக்கிறோம். மேலும் உங்களில் யாராவது பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்தியிருந்தால் மீண்டும் படிப்பதற்கு ஒரு அரிய வாய்ப்பு. பள்ளி படிப்பை பாதையில் நிறுத்தியவர் 10ஆம் வகுப்பு மற்றும் +2 படிக்கலாம். விவரங்களுக்கு ரத்னா கல்வி நிலையம் 69/36 இப்ராஹிம் சாலை, சென்னை 1. ஃபோன் 9952071441 மற்றும் 04425251522. நீங்கள் இந்த தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் மேலும் விவரம் அறியலாம். எங்களுடைய அலுவலக நேரம் காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை. சனிக்கிழமைகளில் மதியம் 1 மணி வரை அலுவலகம் திறந்திருக்கும். எனவே நேரில் வருவதாயிருந்தாலும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்வதாயிருந்தாலும் அந்த நேரத்தில் நீங்கள் அலுவலகத்துக்கு தொடர்பு கொள்ளலாம். அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழை போல் ஆங்கிலம் எழுத்து கூட்டி வாசிப்பது எப்படி? பாடம் 11. நாம் இப்பொழுது எழுத்துக்கூட்டி வாசிக்கிற நிலைமையை தாண்டி நேரடியாகவே வார்த்தையை பார்த்து வாசிக்க ஆரம்பித்து விட்டோம். இன்னும் கூட மேலும் பயிற்சிகள் நாம் எடுப்பதற்காக இந்த பாடங்கள் வெளியிடப்படுகிறது. ஆனால் தலைப்பு என்னவோ ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி வாசித்தல் என்று தான் கொடுத்துருக்கிறோம். இந்த பாடம் உண்மையிலே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே கடைசி வரை பாருங்கள். நீங்கள் மிக சிறப்பாக ஆங்கிலம் வாசிக்க கற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது நாம் பாடத்துக்குள் செல்லலாம். இந்த பக்கத்தில் காட்டப்படும் உச்சரிப்புகளை நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். இதில் SC என்ற 2 எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. இவை சேர்ந்தா என்ன உச்சரிப்பு வருகிறது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இப்போ எழுத்துக்கூட்டல்களை நாம் வாசிக்கலாம். முதல் வரிசையிலிருந்து நான் வாசிச்சுட்டு வரேன், நீங்களும் திருப்பி சொல்லணும். சா, சே, சி, சோ, சு. இப்பொழுது நம்ம இந்த SCA இதை எப்படி உச்சரிக்கிறது? எஸ்ன்றது இஸ்ன்னு உச்சரிக்கிறோம். சி வந்து அந்த இடத்துல க்குன்ற உச்சரிப்பு கிடைக்குது. இந்த ஏன்றதுக்கு ஆன்ற உச்சரிப்பு கிடைக்குது. அதனால எஸ்கா. ஓகேவா? சிஏ மட்டும் இருந்தா கா, அதோட அதுக்கு முன்னாடி எஸ் வந்துடுது. அதனால ஸ்கா அப்படின்னு உச்சரிக்கணும். இப்பொழுது இந்த வரிசையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி வாசியுங்கள். ஸ்கா, ஸ்கே, ஸ்கி, ஸ்கோ, ஸ்கூ. அடுத்த வரி இதில் கொஞ்சம் பெரிய வார்த்தைகளாக இருக்கிறது. முதலாவது வார்த்தை SCHOO
எல். இதை எப்படி உச்சரிக்கிறோம்? ஸ்கூல் அப்படின்னு உச்சரிக்கிறோம். ஓகேவா? அதுபோல் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்க பழகலாம். முதல் வார்த்தையிலிருந்து நான் வாசிக்க போகிறேன். நீங்களும் அதை திருப்பி சொல்லணும். ஸ்கூல், ஸ்கேல், ஸ்கோர், ஸ்கார், ஸ்கேர். இந்த வரி நம்ம வாசிச்சிட்டோம். இப்போ அடுத்த வரி போவோம். இங்கே வந்து எஸ்ஸும் சியும் சேரும்போது இஸ்கு அப்படிங்கிற சவுண்டு வரல. இதுக்கு முன்னாடி உள்ள வார்த்தைகள் அந்த மாதிரி சவுண்டு வந்துச்சு. ஸ்கூல்னு சொல்லும்போது இஸ்கு அப்படின்னோம். அடுத்த வார்த்தை ஸ்கெயில் அப்படின்னு உச்சரித்தோம். இந்த மாதிரி எஸ்ஸும் சியும் சேர்ந்து இஸ்கு அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுத்தது. இப்பொழுது இந்த அடுத்த வரியில், அதாவது கடைசி வரியில் உள்ள வார்த்தைகளை வாசிக்கும்போது எஸ்ஸும் சியும் சேரும்போது இந்த இஸ்கு அப்படிங்கிற சவுண்டு வரல. அதுக்கு பதிலாக சான்ற சவுண்டே வந்துடுது. ஓகேவா? இந்த வார்த்தைகள் அப்படி வாசிக்கணும். நான் படிக்கிறேன், நீங்கள் திருப்பி படிங்க. முதல் வார்த்தை என்ன இருக்குது? SCENT ஆரம்பிக்கலாம் இல்லையா? இதிலிருந்து சென்ட், சயின்ஸ், சீனரி, சீசர். இப்போ நீங்கள் என்ன கவனிச்சிருப்பீங்க? கடைசி வரியில் வருகிற வார்த்தைகளுக்கு ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்போ ஸ்கோன்ற உச்சரிப்போ வரல. அந்த வார்த்தைகளுக்கு சா அப்படிங்கிற உச்சரிப்பு தான் வந்தது. எஸ்ஸும் சியும் சேரும் பொழுது சா அப்படின்னு சில வார்த்தைகளில் உச்சரிப்பு வருகிறது, சில வார்த்தைகளில் ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்பு வருகிறது. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அதெல்லாம் நாங்கள் எப்படி சார் கற்றுக்கிறது? சில வார்த்தைகளுக்கு சான்ற உச்சரிப்பு வருது, சில வார்த்தைகளுக்கு இந்த எஸ்ஸும் சியும் சேரும்போது ஸ்கு, அதாவது ஸ்கா அப்படிங்கிற உச்சரிப்பு வருது. இதை நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து எங்களுடைய பாடங்களை நீங்கள் தொடர்ச்சியாக பயிற்சி செஞ்சீங்கன்னா படிப்படியாக நீங்கள் கற்றுக்குவீங்க. அது மாத்திரம் இல்லை, இப்போ வெளிநாட்டுக்காரங்க, வெள்ளைக்காரங்க பேசுகிற ஆங்கிலத்தை கூட நீங்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு உச்சரிப்பு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், ஒரு சீக்ரெட் கூட சொல்கிறேன், முக்கியமான ரகசியம். அதாவது இன்னைக்கு கல்லூரியில் படிச்சிருப்பாங்க, ஆங்கிலம் பேசுவாங்க, அல்லது பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அலுவலகத்தில் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வெளிநாட்டுக்காரங்க, அதாவது வெள்ளைக்காரங்க பேசுகிற இங்கிலீஷ் புரியாது. ஏன்னா அந்த உச்சரிப்பு, அவங்க உச்சரிப்பு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், கொஞ்சம் வேகமாக பேசுவாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி பயிற்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த நான் காணொலியெல்லாம் போடுறேன் இல்லையா, இதில் சரியான உச்சரிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வார்த்தைகள் புரியும். வெள்ளைக்காரங்க பேசுகிறது, இங்கிலீஷ் படத்தில் சொல்லப்படுகிற வார்த்தையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். வார்த்தைகள் புரிஞ்சு கொஞ்சம் இலக்கணம் நம்ம அப்புறம் படிச்சுக்கலாம். அதுக்கும் நாங்கள் காணொலிகள் வெளியிட்டு இருக்கோம். அதையும் படிச்சிங்கன்னா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சுத்தமாக புரிஞ்சிட போகுது. நீங்களும் இங்கிலீஷ் அதே மாதிரி திருப்பி சொல்ல ஆரம்பிப்பீங்க. அப்போ சாதாரணமாக வந்து பெரிய அலுவலகத்தில் இன்றைக்கெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு ஃபோன்லலாம் இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்கவங்க பேசுகிற இங்கிலீஷை விட நீங்கள் அருமையாக பேச முடியும், நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? அதாவது அமெரிக்கர்கள் பேசுகிற ஆங்கிலத்தையும், இங்கிலாந்து நாட்டுக்காரர்கள், ஆஸ்திரேலியா நாட்டுக்காரர்கள் பேசுகிற ஆங்கிலத்தெல்லாம் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இது உண்மை, சும்மா சொல்லலை நான், இது உண்மை. அந்த மாதிரி ட்ரைனிங் நான் பெற்றிருக்கிறேன். வெளிநாட்டுக்காரர்களுடைய ஆங்கிலத்தை புரிந்து கொள்வது எப்படி, அதுபோல் உச்சரிப்பது எப்படி, இந்த மாதிரி ட்ரைனிங்கை நான் பெற்றிருக்கிறேன். அந்த ட்ரைனிங்கை தான் உங்களுக்கு இப்போ கொடுக்குறேன். எனவே இந்த பாடங்களை நீங்கள் நன்றாக பயிற்சி செய்யுங்கள், சோர்ந்து போகாமல் முயற்சி செய்யுங்கள். என்றைக்குமே உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி உண்டு. இப்போது நம்ம பார்க்கிற உச்சரிப்பு என்ன?
எஸ்ஸும் ஹெச்சும் சேர்ந்தா என்ன உச்சரிப்பு உண்டாகுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த வட்டத்தில் என்ன போட்டிருக்கோம்? எஸ்ஸும் ஹெச்சும் போட்டிருக்கோம். இது ரொம்ப சுலபமான ஒரு உச்சரிப்பு தான். இந்த எஸ்ஸும் ஹெச்சும் சேரும்போது இஷ் அப்படிங்கிற உச்சரிப்பு வருகிறது. நாம் இப்பொழுது இந்த எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் பயிற்சி செய்யலாம். நான் வாசிப்பதை நீங்களும் திரும்ப சொல்லணும். சா, செய், சி, சோ, சு, ஷா, ஷே, ஷி, ஷோ, ஷு. இப்பொழுது வார்த்தைகளை வாசிக்கலாம். ஷி, ஷெட், ஷேக், ஷேர், ஷைன். அடுத்த வரி புஷ், ரஷ், கேஷ், ஃபிஷ், லேஷ், ஃப்ளாஷ், டிஷ், கிரஷ். இந்த பக்கத்தில் நாம் பார்க்க இருப்பது எஸ்ஸும் கேயும் சேர்ந்தா என்ன உச்சரிப்பை கொடுக்கும், அதுதான் இந்த வட்டத்தில் போட்டிருக்கோம். இந்த எஸ்ஸும் கேயும் சேர்ந்தா இஸ்கு அப்படின்ற உச்சரிப்பை கொடுக்கும். அது கூட ஏவும் சேர்ந்தா அதை ஸ்கா அப்படின்னு சொல்லலாம். முதல்ல பார்த்தோம் இல்லையா, எஸ்ஸும் சியும் சேரும்போது அதுவும் இதே உச்சரிப்பை தான் கொடுத்துச்சு, இந்த இஸ்கு அப்படிங்கிற உச்சரிப்பு. கூட ஏ சேர்ந்தா அது ஸ்கா ஆகிடும். அப்போ எஸ்ஸும் கேயும் சேர்ந்தாலும் எஸ்ஸும் சியும் சேர்ந்தாலும் ஒரே உச்சரிப்பு தான். ஓகேவா? இப்போ நம்ம பயிற்சி செய்யலாம். நான் சொல்லுகிறவற்றை நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ரோ பார்க்கலாம். முதல் வரிசை. சா, செய், சி, சோ, சு. இப்பொழுது அடுத்து உள்ள வரிசைகளை பார்க்கலாம். ஸ்கா, ஸ்கே, ஸ்கி, ஸ்கோ, ஸ்கூ. இப்பொழுது வார்த்தைகள். ஸ்கேட், ஸ்கில், ஸ்கின், sketch, sky, ask, mask. இப்பொழுது நாம் எஸ் எம் என்ற இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது கிடைக்கும் உச்சரிப்பை பார்க்கலாம். இந்த எழுத்து கூட்டல்களை நான் வாசிக்கிறேன், நீங்களும் உடன் திருப்பி சொல்லுங்கள். சா, செய், சி, சோ, சு. ஸ்மா, ஸ்மே, ஸ்மி, ஸ்மோ, ஸ்மூ. small, smart, smear, smash, smell.
இப்பொழுது இந்த எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம். SN இந்த இரண்டு எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு வருகிறது என்று பார்க்கலாம். நான் எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் வாசிக்க நீங்கள் திருப்பி வாசியுங்கள். சா, செய், சி, சோ, சு, ஸ்னா, ஸ்னே, ஸ்னீ, ஸ்னோ, ஸ்னூ. இப்பொழுது வார்த்தைகளை வாசிச்சு பயிற்சி செய்யலாம். ஸ்நாக், ஸ்னெயில், ஸ்னேர், ஸ்னார், ஸ்னேக், ஸ்னாப், ஸ்னோ, ஸ்னீஸ், ஸ்னாப். அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆங்கிலம் எழுத்து கூட்டி படிக்க பயிற்சி, பேசிக் இங்கிலீஷ் ரீடிங், பாடம் 12. அன்பு மாணவர்களே, நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பாடத்தை பார்த்து வருகிறீர்கள். முதல் பாடத்திலிருந்து அனைத்து பாடங்களையும் பார்த்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இது உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி. இந்த முயற்சியை நீங்கள் கைவிடாமல் இன்னும் தொடர்ந்து படியுங்கள். நீங்கள் சிறப்பாக ஆங்கிலம் கற்றுக்கொள்வீர்கள். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். இந்த பக்கத்தில் கொடுக்கப்பட்ட எழுத்து கூட்டல்கள் SP, இந்த இரண்டு எழுத்தும் சேருவதை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த SP இரண்டும் சேர்ந்து என்ன உச்சரிப்பை கொடுக்கிறது என்பதுதான் இந்த பயிற்சி. நான் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நீங்களும் உச்சரியுங்கள். சா, செய், சி, சோ, சு, ஸ்பா, ஸ்பே, ஸ்பி, ஸ்போ, ஸ்பூ. இப்பொழுது வார்த்தைகளை வாசித்து பயிற்சி செய்யலாம். ஸ்பேஸ், ஸ்பாட், ஸ்பிளாஷ், ஸ்பீக், ஸ்பெண்ட், ஸ்பாட், ஸ்பெஷல், வாஸ்ப், கிளாஸ்ப். இப்பொழுது இந்த பக்கத்தில் தரப்பட்டுள்ள எழுத்து கூட்டல்கள் ST, இந்த இரண்டு எழுத்தும் எப்படி உச்சரிக்கிறது என்று பார்க்கலாம். இந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வரும்போது என்ன உச்சரிப்பு பெறுகிறது. இப்போது நான் சொல்லுகிற எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்டா, ஸ்டே, ஸ்டீ, ஸ்டோ, ஸ்டூ, ஸ்டேர், ஸ்டெப், ஸ்டாப், ஸ்டேர், ஸ்டோர், ஸ்டேஜ்,
story, stand, star, list, last. இப்பொழுது எஸ் டபிள்யூ இந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது எப்படி உச்சரிப்பை பெறுகின்றன என்பதை பார்க்கலாம். நான் வாசிக்கும் எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். சா, சே, சி, சோ, சு, ஸ்வா, ஸ்வே, ஸ்வி, ஸ்வோ, ஸ்வு, ஸ்வீட், ஸ்வான், sworn, swallow, sweat, swing, swim, swamp, sweater, swollen. இந்த பக்கத்தில் டி, டபிள்யூ இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து என்ன உச்சரிப்பை தருகின்றன என்று பார்க்கலாம். நான் சொல்லும் எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் நீங்கள் திருப்பி சொல்ல வேண்டும். டா, டே, டி, டோ, டு, ட்வா, ட்வே, ட்வி, ட்வோ, ட்வு, twinkle, tweet, tweezer, 12, twice, 20, 12, twist, twine. இப்பொழுது இந்த பக்கத்தில் எம், பி இந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பை பெறுகின்றன என்று பார்க்கலாம். இதில் நாங்கள் எழுத்துக்கூட்டல் தரவில்லை, நேரடியாக வார்த்தைகளை கொடுத்துள்ளோம். ஏனென்று சொன்னால் இதில் இந்த இரண்டாவது எழுத்து உச்சரிப்பை இழந்து விடுகிறது, அதாவது அமைதி எழுத்தாக மாறிவிடுகிறது. எம் மட்டும்தான் உச்சரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். கோம், lamb, thumb. ஆக இந்த வார்த்தைகளில் கடைசி எழுத்து ஆகிய பி உச்சரிக்கப்படுவது இல்லை. இந்த பக்கத்தில் சி, ஹெச் இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து என்ன உச்சரிப்பை கொடுக்கின்றன என்று பார்க்கலாம். நான் சொல்லும் எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் நீங்களும் திருப்பி வாசியுங்கள். கா,
கே, கி, கோ, கு, சா, சே, சி, சோ, சு. Change, chicken, charge, chin, cheese, church, child, lunch, beach, much. கடைசியாக 2 வார்த்தைகளை மாத்திரம் ஒரு கட்டத்துக்குள்ளே கொடுத்திருக்கிறோம். அந்த வார்த்தைகளில் CH சேரும்போது இந்த H என்ற உச்சரிப்பு வராது. அதுக்கு பதிலாக இக்குன்ற உச்சரிப்பு தான் வருது. நான் இப்பொழுது வார்த்தைகளை வாசிக்கிறேன். ஏக், ஸ்டமக், அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழைப் போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி படிக்க பயிற்சி பாடம் 13. மாணவர்களே, நீங்கள் ஆங்கிலம் சுலபமாக வாசிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, அதை சரியாக உச்சரிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த காணொளிகள் வெளியிடப்படுகின்றன. இவற்றை தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செய்யுங்கள். சிறப்பாக ஆங்கிலம் வாசிக்கும் திறன் பெறலாம். இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். நான் வாசிக்கும் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். முதலாவது CK என்ற எழுத்துக்கூட்டல் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பை தருகிறது என்று பார்க்கலாம். அதற்கான வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். பேக், லேக், ரேக், அட்டாக், டெக், சிக், பிக், லாக், ராக், டக், லக். எனவே இந்த CK என்ற 2 எழுத்துக்கள் சேரும்போது க் என்ற உச்சரிப்பை தருகிறது. இவை பெரும்பாலும் வார்த்தையின் கடைசியில் வருகின்றன. அடுத்து GH என்ற எழுத்துக்கள் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பை கொடுக்கின்றன என்று பார்க்கலாம். முதலாவது அதை பற்றி நான் விளக்கமாக சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நாம் பயிற்சிக்குள்ளாக செல்லலாம். முதல் வார்த்தை GHOST. அந்த வார்த்தையை சொல்லும்போது GH என்ற 2 எழுத்துக்கள் O என்ற எழுத்துடன் சேர்ந்து கோ என்ற உச்சரிப்பு தான் வருகிறது. H என்ற எழுத்து சைலண்டாக, அதாவது அமைதி எழுத்தாக மாறிவிடுகிறது. அடுத்த வார்த்தை அந்த GH சேரும் பொழுது, அதாவது LAUGH, அந்த வார்த்தையிலே GH என்ற எழுத்து இஃப் என்ற உச்சரிப்பை தான் தருகிறது. லாஃப் என்று சொல்லி அந்த இஃப் என்ற உச்சரிப்பை தருகிறது. அதுபோல அடுத்த வார்த்தையிலும் COUGH, காஃப் என்ற அந்த இஃப் என்ற உச்சரிப்பை பெறுகிறது. அடுத்த வார்த்தை ரஃப், அதுலேயும் இந்த GH இஃப் என்ற உச்சரிப்பை பெறுகிறது. அதை அடுத்துள்ள வார்த்தை தோ
என்று உச்சரிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையில் GH என்ற எழுத்து எந்த விதமான உச்சரிப்பும் இல்லாமல் அமைதி எழுத்தாக மாறிவிடுகிறது. அந்த இரண்டு எழுத்துக்களுக்குமே உச்சரிப்பில்லை. இப்பொழுது நாம் வாசித்து பயிற்சி பெறுவோம். நான் சொல்லுவதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். கோஸ்ட், laugh, cough, rough, though. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து பயிற்சி செய்வோம். முதலாவது LD. இந்த இரண்டு எழுத்துக்களும் சேரும் பொழுது என்ன உச்சரிப்பு உருவாகிறது என்று பார்க்கலாம். முதல் வார்த்தை FIELD. இதை நாம் ஃபீல்டு என்று உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது ஒவ்வொரு வார்த்தையாக நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி வாசியுங்கள். ஃபீல்டு, ஹெல்டு, வெல்டு, ஓல்டு, கோல்டு, fold, hold, told, build. அடுத்து உள்ள வரிகளில் LF என்ற எழுத்துக்கள் சேரும்போது என்ன உச்சரிப்பு உண்டாகிறது? அதற்கு உதாரணமாக இரண்டு வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றை வாசித்து பயிற்சி செய்வோம். காஃப், கல்ஃப். அதை அடுத்து LK. இந்த இரண்டு எழுத்துக்கள் சேருவதை பார்க்கலாம். நான் வாசிக்கும் வார்த்தைகளை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். மில்க், சில்க், ஹல்க். இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து பழகலாம். முதலாவது LM என்ற இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடும்பொழுது எப்படி உச்சரிக்கப்படுகின்றன? அதை அடுத்து LT என்ற இரண்டு எழுத்துக்கள், அவை வார்த்தைகளிலே சேர்ந்து வரும்பொழுது எப்படி ஒலிக்கப்படுகிறது? அதைப்போல MP என்ற இந்த இரண்டு எழுத்துக்கள், இவை உச்சரிக்கப்படும் பொழுது எப்படியாக அவை உச்சரிப்பை பெறுகின்றன? இவற்றை பார்க்கலாம். நான் வார்த்தைகளை வாசிக்கிறேன், நீங்களும் உடன் வாசியுங்கள். இப்பொழுது முதல் வரிசை. இந்த வார்த்தைகளில் முதல் வார்த்தை காம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இரண்டாவது வார்த்தை பாம் என்று உச்சரிக்கப்படுகிறது. இவற்றில் L என்ற உச்சரிப்பு மறைந்து விடுகிறது, அதாவது சைலண்ட் லெட்டராக ஆகிவிடுகிறது. ஆனால் அடுத்து மூன்றாவது வார்த்தையும் நான்காவது வார்த்தையும் சொல்லப்படும் பொழுது L உச்சரிக்கப்படுகிறது. அதாவது மூன்றாவது வார்த்தையை எல்ம் என்று சொல்ல வேண்டும், நான்காவது வார்த்தையை ஃபில்ம் என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது நாம் இவற்றை வாசிக்கலாம். காம், பாம், எல்ம், ஃபில்ம். அடுத்து உள்ள வரிசைகள். மோல்ட், salt, belt, bolt, colt, felt, fault, halt. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். முதலாவது
ND என்ற 2 எழுத்துக்கள் சேரும்பொழுது எப்படி உச்சரிக்கப்படுகின்றன என்பதை கற்றுக்கொள்ளும்படியாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதை அடுத்து NG என்ற எழுத்துக்கள் இவை சேர்ந்து வார்த்தைகளிலே எப்படி ஒலிக்கிறது என்று பயிற்சி செய்ய போகிறோம். அதற்கு பிறகு NK இந்த 2 எழுத்துக்கள் சேரும்பொழுது உச்சரிக்கும் விதம், அவற்றுக்கும் உதாரண வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த வார்த்தைகளை சொல்லி பார்க்கும் பொழுது அந்த எழுத்துக்களுடைய உச்சரிப்புகள் நம்முடைய மனதிலே பதிந்துவிடும். எனவே நான் வாசிப்பதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். ஹேண்ட், லேண்ட், எண்ட், லெண்ட், மெண்ட், பைண்ட், ஃபைண்ட், ரவுண்ட். அடுத்து உள்ள வரிசைகளை பார்க்கலாம். பேங், ரேங், ரிங், சிங், சிங், ஃபிங்கர், லாங், சாங், ராங். அடுத்து கடைசி வரிசை. லிங்க், இங்க், டேங்க், தேங்க், சிங்க், மங்க். அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் எங்களுடைய காணொளிகளை பார்த்து வருகிறீர்கள். அதில் அநேகர் பயன்பெற்று வருகிறீர்கள். எனக்கு தொலைபேசி மூலம் நீங்கள் தொடர்பு கொண்டு இந்த காணொளிகள் நன்றாக இருக்கின்றன, நன்றாக புரிகின்றன என்று சொல்லியிருக்கிறீர்கள். ஆங்கிலத்தை தமிழைப் போல வாசிக்க வேண்டும், அதை சுலபமாக புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக பேச வேண்டும் என்ற நோக்கத்தில் நாங்கள் இப்படிப்பட்ட காணொளிகளை வெளியிட்டு வருகிறோம். தமிழ்நாட்டினுடைய எந்த மூலையில் உள்ள ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி, அங்கே உள்ள ஒருவர் எங்களுடைய காணொளிகளை பார்ப்பதன் மூலம் நல்ல ஆங்கில புலமை பெற்று சிறப்பாக விளங்க முடியும். அந்த ஒரு முயற்சியிலே தான் இதையெல்லாம் வெளியிட்டு வருகிறோம். இப்பொழுதும் கூட ஒரு சிலர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறார்கள். அதாவது தமிழைப் போல் ஆங்கிலத்தை எழுத்துக்கூட்டி வாசியுங்கள் என்று நீங்கள் தொடர்ச்சியாக காணொளிகள் வெளியிட்டு வருகிறீர்கள். அதில் ஒவ்வொரு தமிழ் எழுத்துக்கும் உரிய அந்த ஆங்கில எழுத்து எது, அந்த தமிழ் எழுத்துக்குரிய உச்சரிப்பு கொண்ட ஆங்கில எழுத்து கூட்டல்கள் எவை என்று என்னிடத்திலே கேட்கிறார்கள். அதற்காகவும் நாங்கள் ஒரு காணொளி வெளியிட இருக்கிறோம். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், அது மாத்திரமல்ல சா, ஷா போன்ற எழுத்துக்கள், இந்த எழுத்துக்குரிய உச்சரிப்பை கொண்ட ஆங்கில எழுத்துக்கள் எவை என்று இதை நாங்கள் விரைவில் வெளியிடுகிறோம். அதே நேரத்தில் இந்த காணொளிகளிலும் அதிக பயன் உண்டு. இப்பொழுது நீங்கள் பார்த்து வருகிற காணொளிகள் அவைதான் உங்களுக்கு ஆங்கில வார்த்தையை வாசிப்பதற்கு உதவும். அந்த முறைப்படி, அதாவது தமிழ் எழுத்தின்படி ஆங்கில உச்சரிப்பு எழுத்துக்களை கற்றுக்கொள்ளலாம். அதாவது உயிரெழுத்து, மெய் எழுத்து, உயிர்மெய் எழுத்து, இவற்றுக்கெல்லாம் என்ன ஆங்கில எழுத்து என்பதை நாங்கள் வெளியிடுவோம். அந்த காணொளியில் என்ன பயன் இருக்கிறது என்று சொன்னால், தமிழ் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு அது உதவுகிறது. ஒருவருடைய பெயர் ராஜன் என்று இருந்தால் RAJAN என்று எழுதுவதற்கும், குமார் என்றிருந்தால்
KUMAR இப்படியெல்லாம் எழுதுவதற்கு அது உதவியாக இருக்கும். இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள ஊர்களின் பெயர்களை ஆங்கிலத்தில் எழுதுவதற்கு அல்லது வாசிப்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே அந்த காணொளிகளையும் வெளியிட இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்து வருகிற காணொளிகளுக்கு என்ன பயன் இருக்கிறது? நீங்கள் பொதுவாக ஒரு செய்தித்தாளிலோ அல்லது வேறு உங்களுக்கு இமெயிலிலே வருகிற வார்த்தைகளையோ சரியான விதத்திலே வாசிக்க வேண்டும். அதுபோல உங்களுக்கு வார்த்தைகள் தெரிகிறது, அர்த்தம் தெரிகிறது, அதை சரியாக உச்சரிக்க வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் சரியாக புரிந்து கொள்வார்கள். நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடிய திறமை உள்ளவர் என்பதை உங்களுடைய உச்சரிப்பு காட்டிவிடும். அதற்காகத்தான் நாங்கள் இந்த உச்சரிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இது உண்மையிலேயே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, ஒரு சிலர் ஆன்லைன் மூலமாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டிருக்கிறார்கள். மேலும் சிறு குழந்தைகளுக்கு, அதாவது 2nd ஸ்டாண்டர்ட், 3rd ஸ்டாண்டர்ட், 4th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு ஆன்லைன் மூலம் வகுப்புகள் இருக்கிறதா? அல்லது 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு இவற்றுக்கு ஆன்லைன் வகுப்புகள் இருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார்கள். எங்களுடைய கல்வி நிறுவனத்தில் இதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்துள்ளோம். சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு இந்த ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளை எடுத்து வருகிறோம். எங்களுடைய வீடியோக்களை பார்த்தா தெரியும், மேக்ஸ் கூட நாங்கள் போடுறோம், கணக்கு கூட சில கிராஃபு, ஜாமெட்ரிலாம் போடுறோம். அதை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். மிகவும் திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் ரத்னா கல்வி நிலையத்தில் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு ஆன்லைன் வகுப்புகள் நாங்கள் நடத்தி வருகிறோம். உங்களுக்கு தேவை என்றால் எங்களுடைய தொலைபேசிக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய எண் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இப்பொழுது 14ஆம் பாடத்தை பார்க்கலாம். உங்களுக்கு திரையிலே காட்டப்படுகிற அந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன். முதல் வரிசை NT என்ற எழுத்துக்கள் சேரும்போது ஏற்படும் ஒரு ஓசை. அது வார்த்தைகளிலே எப்படி உச்சரிக்கப்படுகிறது என்று பார்க்கலாம். அந்த வரிசையை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ant, pant, tent, rent, paint. இரண்டாம் வரிசை PH என்ற எழுத்துக்கள் ஒன்றாக சேரும்பொழுது உண்டாகும் ஓசை. அந்த வரிசையை இப்பொழுது வாசிக்கிறேன். phone, photo, graph, phrase. மூன்றாம் வரிசை RD என்ற எழுத்து கூட்டல். இப்பொழுது வார்த்தைகள். forward, bird, curd, card. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்து கூட்டல்களை பார்க்கலாம். முதல் வரிசையில் உள்ள வார்த்தைகளில் RK இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்துள்ளன. அடுத்த வரிசையில் RN என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து வந்துள்ளன. அதையடுத்து மூன்றாவது வரிசையிலே RP, அதையடுத்த வரிசையிலே RT இவை சேர்ந்து வந்துள்ளன. இப்பொழுது இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், திரும்ப நீங்கள் சொல்லுங்கள். bark, cork, mark, shark, turn, learn, burn, corn, morning, sharp, harp, part, heart, cart, art, shirt. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். இரண்டு வரிசைகளில் உச்சரிப்பு கூட்டல்கள் கொடுக்கப்பட்டுள்ளன.
மேலே உள்ள வரிசை நீல நிறத்திலும், அதாவது ப்ளூ கலரிலும், கீழே உள்ள வரிசை சிவப்பு நிறத்திலும் கொடுக்கப்பட்டுள்ளது. காரணம் என்ன என்று சொன்னால், இவற்றின் உச்சரிப்பு வித்தியாசங்கள். ஆங்கிலத்தில் சில வார்த்தைகளில் THA என்ற எழுத்துக்கூட்டல் த என்று உச்சரிக்கப்படுகிறது. சில வார்த்தைகளில் அதே THA என்ற எழுத்துக்கூட்டல் த என்று உச்சரிக்கப்படுகிறது. அதாவது த, த. அதற்கு தான் 2 வரிசைகளிலே அதே எழுத்துக்கூட்டலுக்கு பயிற்சி தருகிறேன். நான் சொல்லுவதை நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். த, தே, தி, தோ, து. இப்பொழுது கீழே உள்ள வரிசையை நான் வாசிக்கிறேன். த, தே, தி, தோ, து. இந்த பக்கத்தை பாருங்கள். தா, தே, தி போன்ற உச்சரிப்பு உள்ள வார்த்தைகள் மேலே உள்ள வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளன. தா, தே, தி போன்ற உச்சரிப்புகள் கொண்ட வார்த்தைகள் கீழே உள்ள வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ளன. இப்பொழுது அவற்றை நான் வாசிக்கிறேன். நீங்களும் உடன் சேர்ந்து படியுங்கள். This, that, these, those. Thank, theater, think, thirst. இவற்றில் மேல் வரிசை த என்ற உச்சரிப்பிலே வருகிறது. கீழ் வரிசை த என்ற உச்சரிப்பை பெறுகிறது. மீண்டுமாக இந்த வார்த்தைகளை படிக்கிறேன். கூர்ந்து கவனித்து அவற்றை போலவே நீங்களும் சொல்லுங்கள். This, that, these, those. கீழே உள்ள வரிசை thank, theater, think, thirst. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். WH என்ற 2 எழுத்துக்கள் இணையும் பொழுது சில வார்த்தைகளில் W என்ற எழுத்து மட்டும் உச்சரிக்கப்படுகிறது. H என்ற எழுத்து சைலண்டாக இருக்கிறது, அதாவது அமைதி எழுத்தாக மாறிவிடுகிறது. சில வார்த்தைகளில் H என்ற எழுத்து உச்சரிக்கப்படுகிறது, W என்ற எழுத்து சைலண்டாக இருக்கிறது. இப்பொழுது நான் வாசிப்பதை கவனியுங்கள். அந்த வார்த்தைகளை திருப்பி நீங்களும் உச்சரியுங்கள். மேலே உள்ள வரிசை அதை நீல நிறத்தில் கொடுத்திருக்கிறோம். who, whole, whom. அடுத்து 2ஆம் மற்றும் 3ஆம் வரிசையில் உள்ள வார்த்தைகள் well, what, when, with, white. ஏற்கனவே சொன்னது போல நீல நிறத்திலே, அதாவது ப்ளூ கலர்லே கொடுத்த அந்த முதல் வரிசை வார்த்தைகள் அதிலே H என்ற உச்சரிப்பு இடம்பெறுகிறது. அதற்கு கீழே பச்சை நிறத்திலே கொடுக்கப்பட்டுள்ள
வார்த்தைகளில் W என்ற உச்சரிப்பு இடம்பெறுகிறது. இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். 3 எழுத்துக்கள் சேர்ந்து உச்சரிப்புகளை கொடுக்கும் விதத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். TCH இந்த எழுத்து, அதை அடுத்து SHR, அதை அடுத்து NTR, அதை அடுத்து SPL. இதில் உள்ள வார்த்தைகளை நான் படிக்கிறேன், வரிசையாக நான் படிக்கிறேன். அவற்றை நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். பேட்ச், catch, latch, match, watch. அடுத்த வரிசை shrub, shrink. அடுத்த வரிசை entry, contract. அதை அடுத்த வரிசை splash, split, splendid. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்து கூட்டல்கள். முதலில் MBR என்ற எழுத்துக்கள் கூடினால் தரும் உச்சரிப்பு. அடுத்தது MPT, அதை அடுத்து SCR என்ற எழுத்து கூட்டல், அதனுடைய உச்சரிப்பு. இதனால் உண்டாகும் வார்த்தைகளை நாம் பார்ப்போம். வார்த்தைகளிலே அவை எப்படி இந்த எழுத்துக்கள் உச்சரிக்கப்படுகின்றன என்று பார்க்கலாம். முதல் வரிசையிலே ஒரே ஒரு வார்த்தை தரப்பட்டுள்ளது, umbrella. இரண்டாம் வரிசை tempt, attempt, symptom. அதை அடுத்து உள்ள வார்த்தைகள் scrape, scrap, scream, screen, script. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள எழுத்து கூட்டல்களையும் வார்த்தைகளையும் பாருங்கள். முதல் வரிசை SPR, இந்த எழுத்துக்கள் வார்த்தையிலே வந்திருக்கின்றன. அடுத்த வரிசை STR, இந்த எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள். அடுத்த வரிசை NGTH, இந்த எழுத்துக்கள் கொண்ட வார்த்தைகள். இப்பொழுது இவற்றை நான் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். sprain, spray, sprint, strain, stray, strobe, streak, length, strength. தொடர்ந்து அன்பு மாணவர்களே, ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தமிழை போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசித்தல் 15ஆம் பாடம். இந்த பாடம் மிக மிக முக்கியமானது. ஒருவேளை ஆங்கிலம் சரியாக தெரியாமல் இருந்தாலும் கூட, அதாவது ஒருவேளை 5ஆம் வகுப்பு அந்த லெவலில் இருந்தாலும் சரி, அல்லது கல்லூரி படிக்கும் மாணவராக இருந்தாலும் சரி, இந்த பாடம் பயனுள்ளதாகத்தான் இருக்கும்.
இந்த பாடத்துல ஒரு முக்கியமான உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு, அதை பார்க்க போகிறோம். ஒருவேளை இது எங்களுக்கு தெரியும், தமிழ்லே அ என்ற எழுத்து இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் தமிழில் உள்ள அ என்ற உச்சரிப்புக்கும் ஆங்கிலத்திலே சொல்லப்படுகிற அந்த அ என்ற உச்சரிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அதுவும் ஆங்கிலத்துல 2 விதமான அ உச்சரிப்புகள் உண்டு. ஒன்று ரொம்ப ஷார்ப்பானது, இன்னொன்று மிக மிக மென்மையானது. அதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த காணொளியை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், இதற்கு லைக் கொடுங்கள். அதுபோல் எங்களுடைய சேனலையும் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இப்பொழுது நாம் பாடத்துக்குள்ளே செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள். 1 என்ற எண்ணுக்கு கீழே 3 வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன. 2 என்ற எண்ணிற்கு கீழே 3 வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன. இவற்றை நான் வாசிக்கிறேன். முதலாவது BUN என்ற வார்த்தை இருக்கிறது, அது பன் என்று உச்சரிப்போம். அடுத்து 2 என்ற எண்ணிற்கு கீழே BURN என்ற எழுத்துக்கள் தரப்பட்டுள்ளன. இதை நாம் பர்ன் என்று உச்சரிக்கிறோம். எனவே முதல் வார்த்தை பன், அதற்கு பக்கத்திலே வலப்பக்கத்திலே இருக்கும் வார்த்தை பர்ன். அடுத்த வரிசை ஃபன், ஃபோன். ஓகேவா? FUN அப்படின்னு இருந்தால் ஃபன்னு வாசிக்கிறோம். FURN இருந்தால் ஃபோன் அப்படின்னு வாசிக்கிறோம். அடுத்தது அது கீழே உள்ள வரிசை டன், TONNE, டன். அதை அடுத்து TURN, அது டர்ன். ஓகேவா? மறுபடியும் நான் வாசிக்கிறேன், நீங்க திருப்பி சொல்லுங்க. பன், பர்ன், ஃபன், ஃபோன், டன், டர்ன். இன்றைக்கு இந்த பாடத்தில் இந்த 1 என்ற எண்ணுக்கு கீழே உள்ள வார்த்தைகளிலே உள்ள அந்த அ என்ற உச்சரிப்பு, பன் அப்படிங்கிற வார்த்தையில் இந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு இருக்கு இல்லையா, அந்த அவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அ அப்படிங்கிற உச்சரிப்பு, பர்ன் அப்படிங்கிற வார்த்தை வாசித்தோம் இல்லையா, அதில் அ அப்படிங்கிற உச்சரிப்பு, அதை பற்றி அடுத்து நாம் பார்க்கலாம். இப்பொழுது வலது பக்கத்தில் 2 எழுத்து கூட்டல்கள் தரப்பட்டுள்ளன. CUP, கப். சரியா? அதே இது கீழே KAPPAL, அது கப்பல். அதாவது தமிழில் கப்பல் அப்படிங்கிறோம் இல்லையா, அதை நான் எழுத்தாக கொடுத்துருக்குறேன். அப்போ இந்த கப் எப்படி உச்சரிக்கிறோம்? கப் அப்படின்னு சொல்லி. ஆனால் கப்பல் அப்படிங்கிறது எப்படி உச்சரிக்கிறோம்? முதலாவது இருக்கிறது ஆங்கில உச்சரிப்பு கப் அப்படிங்கிறது. அது ரொம்ப ஷார்ப்பாக சுருக்கமாக முடிஞ்சிரும். கொஞ்சம் வலிமையான உச்சரிப்பு, அதாவது அழுத்தமான உச்சரிப்பு தான். ஆனால் அதனுடைய கால அளவு குறுகியது, கப் அப்படின்ட்டு. ஆனால் அதே மாதிரி நம்ம தமிழில் கப்பல் அப்படின்னு சொல்கிறது இல்லை, மெதுவாக கப்பல் அப்படிங்கிறோம். அதனால 2 உச்சரிப்புக்கும், தமிழ் உச்சரிப்புக்கும் ஆங்கில உச்சரிப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் சொல்கிறேன் பாருங்க. அ அ. சரியா? ஆங்கில அந்த அ என்பது கொஞ்சம் அழுத்தமாகவும் வேகமாகவும் இருக்கும். இந்த உச்சரிப்புள்ள வார்த்தைகளைத்தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பாருங்கள். இந்த வார்த்தைகளில் எல்லாம் பொதுவான ஒரு உச்சரிப்பு அ என்ற உச்சரிப்பு. ஏற்கனவே பன் என்று பார்த்தோம் இல்லையா, அதே உச்சரிப்பு இந்த வார்த்தைகளில் இருக்கிறது. இப்பொழுது இந்த வார்த்தைகளை நாம் இடமிருந்து வலமாக வரிசை வரிசையாக வாசிக்கப் போகிறோம்.
முதலாவது நான் வாசித்து விடுகிறேன். மறுபடியும் அடுத்து அதை இரண்டாவது தடவை நான் இடைவெளி விட்டு வாசிப்பேன். அப்பொழுது நீங்களும் அதை சொல்லி பாருங்கள். முதல் வரிசை. அப், அஸ், பன், பஸ், பட், கப். இப்பொழுது இதை நான் வாசிக்கிறேன். நீங்கள் அதை திருப்பி சொல்லுங்கள். அப், அஸ், பன், பஸ், பட், கப். இப்பொழுது இரண்டாம் வரிசை நான் வாசிக்கிறேன். கட், ஃபன், கன், ஹட், ஜக், மக். இப்பொழுது நான் வாசிப்பதை நீங்கள் திரும்பி வாசியுங்கள். அதே இரண்டாம் வரிசை. கட், ஃபன், கன், ஹட், ஜக், மக். இப்பொழுது மூன்றாம் வரிசை. நன், ஒன், ரன், சன், சம், சன். இப்பொழுது அதே மூன்றாம் வரிசை நான் வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி வாசியுங்கள். நன், ஒன், ரன், சன், சம், சன். இப்பொழுது நான்காம் வரிசை. ஒன், பல்ப், கம், டஸ், டன், டவ். இப்பொழுது அதே வரிசை நான் வாசிக்கிறேன். நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். ஒன், பல்ப், கம், டஸ், டன், டவ். இப்பொழுது ஐந்தாம் வரிசை. டக், டல், டஸ்ட், லவ், லக், மங்க். இப்பொழுது இடைவெளி விட்டு வாசிக்கலாம். டக், டல், டஸ்ட், லவ், லக், மங்க். இப்பொழுது ஆறாம் வரிசை. மஸ்க், நன், ஒன்ஸ், அவன், ரஷ், சம். இப்பொழுது இடைவெளி விட்டு வாசிக்கலாம். மஸ்க், நன், ஒன்ஸ், அவன், ரஷ், சம். இப்பொழுது கடைசி வரிசை. சக், டஸ்க், கவர், டசன், ஃப்ளட், ஃப்ரண்ட். இப்பொழுது இடைவெளி விட்டு சக், டஸ்க், கவர், டசன், ஃப்ளட், ஃப்ரண்ட். அடுத்து இந்த பக்கத்தை பாருங்கள். இப்பொழுது இந்த வார்த்தைகளை
இடமிருந்து வலமாக வரிசை வரிசையாக வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் வரிசை glove, honey, lunch, money, month. இப்பொழுது இடைவெளி விட்டு நான் வாசிக்கிறேன். glove, honey, lunch, money, month. இரண்டாம் வரிசை onion, pluck, truck, under, uncle. இதில் முதல் வார்த்தையை தவறாக உச்சரிப்பார்கள், ஆனியன் என்று சொல்வார்கள். சரியான உச்சரிப்பு அன்னியன். அதுபோல அங்கிள் என்ற வார்த்தையை ஒரு சிலர் அங்கிள் அப்படின்னு சொல்லி படிக்கிறாங்க. அதை சரியாக அங்கிள் அப்படின்னு படிக்கணும். இப்பொழுது நாம் பயிற்சி செய்யலாம். இடைவெளி விட்டு நான் வாசிக்கிறேன். அனியன், pluck, truck, under, uncle. இப்பொழுது மூன்றாம் வரிசை bucket, buckle, bundle, butter, button. இப்பொழுது இடைவெளி விட்டு bucket, buckle, bundle, butter, button. நான்காம் வரிசை color, couple, double, London, Monday. இப்பொழுது இடைவெளி விட்டு color, couple, double, London, Monday. இப்பொழுது ஐந்தாம் வரிசை monkey, mother, rubber, shovel, sponge. இதில் கடைசி வார்த்தை தவறாக ஸ்பாஞ்ச் என்று உச்சரிக்கிறார்கள். அதனுடைய சரியான உச்சரிப்பு ஸ்பஞ்ச். monkey, mother, rubber, shovel, sponge. இப்பொழுது ஆறாம் வரிசை summer, Sunday, tongue, tunnel, wonder. இப்பொழுது இடைவெளி விட்டு summer, Sunday, tongue, tunnel, wonder. இப்பொழுது ஏழாம் வரிசை comfort, company, compass, connect, country. இதில் மூன்றாம் வார்த்தை அது கம்பஸ் என்றுதான் உச்சரிக்க வேண்டும், காம்பஸ் என்று உச்சரிக்க கூடாது. இப்பொழுது நான் இடைவெளி விட்டு வாசிக்கிறேன். comfort, company, compass, connect, country. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை பார்க்கலாம். முதல் வரிசை flutter, nothing, stomach, thunder. இடைவெளி விட்டு flutter,
nothing, stomach, thunder. அடுத்த வரிசை discover, function, thorough, structure. இடைவெளி விட்டு discover, function, thorough, structure, wonderful. நீங்களும் திருப்பி சொல்லுங்கள். wonderful. இந்த காணொளியை மாணவர்களே ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து எங்களுடைய காணொளிகளுக்கு நீங்கள் தரும் பேராதரவுக்கு நன்றி. இப்பொழுது தமிழை போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசிக்கும் பயிற்சி பாடம் 16. இதுவரை நீங்கள் எங்களுடைய பாடங்களை, அதாவது நாங்கள் வெளியிட்டுள்ள 15 பாடங்கள் அவற்றை பயிற்சி செய்திருந்தால் இந்த பாடம் மிக மிக எளிமையாக இருக்கும். இந்த பாடங்களின் தலைப்பு தமிழைப் போல் ஆங்கிலம் எழுத்துக்கூட்டி வாசித்தல் என்று இருந்தாலும் இந்த பயிற்சிகளை மேற்கொண்ட பின் நீங்கள் ஆங்கிலத்தை எழுத்து கூட்டாமலேயே நேரடியாக வாசிக்கப் போகிறீர்கள். ஏற்கனவே பலர் அப்படியாக அழகாக வாசிக்க ஆரம்பித்து விட்டீர்கள். மற்றவர்களும் விரைவில் வாசிக்க தொடங்குவீர்கள். இப்பொழுது நாம் பாடத்திற்குள்ளே செல்லலாம். இப்பொழுது இந்த பக்கத்தை பாருங்கள். BUN பன், அதை அடுத்து BURN போன், இந்த 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. போன பாடத்தில் இந்த வார்த்தைகளை பார்த்தோம். BUN வந்தால் பன் என்று உச்சரிக்க வேண்டும். BURN வந்தால் அதை பேர்ன் என்று உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது இந்த பேர்ன் என்ற விதத்திலே ஓசையுள்ள சொற்களை நாம் வாசித்து பயிற்சி செய்ய போகிறோம். அதற்கு முன்பதாக அந்த ஒலி எப்படி இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு ஒலித்து காட்டுகிறேன், கவனியுங்கள். சாதாரணமாக நாம் தமிழில் அ என்று சொல்லுகிறோம். முதல் எழுத்தே, உயிரெழுத்தில் முதல் எழுத்து அ. ஆனால் அதையே கொஞ்சம் மெதுவாக அதிக நேரம் உச்சரிக்கிறோம் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? அ என்று சொல்லி இருக்கும். இன்னும் கூட இப்பொழுது இந்த ஆங்கில உச்சரிப்பை நான் உச்சரித்து காட்டுகிறேன், அதை கவனியுங்கள். ஓரளவு அதிர்வோடு அப்படியாக உச்சரிக்க வேண்டும். இந்த பேர்ன் அப்படிங்கிறதுல அந்த வார்த்தையில எப்படி அந்த ஒலி உச்சரிக்கப்படுகிறது என்று சொன்னால் இப்படித்தான் உச்சரிக்கப்படுகிறது. நீங்களும் சொல்லுங்கள். இப்படியாக உச்சரிக்க வேண்டும். இப்பொழுது அந்த பேர்ன் என்ற வார்த்தையில் உள்ள அதே ஓசை கொண்ட வார்த்தைகளை பார்க்க இருக்கிறோம். இந்த பக்கத்தை பாருங்கள். உங்களுக்கு வரிசை வரிசையாக வார்த்தைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. முதல் வரிசை FUR என்று ஆரம்பிக்கிறது. அதை எப்படி படிக்க வேண்டும்? fur என்று படிக்க வேண்டும். அதுபோல HER அடுத்த வார்த்தை, அதை her என்று படிக்க வேண்டும். அடுத்த வார்த்தை PER, அதை per என்று படிக்க வேண்டும். சிலர் அதை பெர் என்று உச்சரிப்பார்கள், ஆனால் ஆங்கிலேயர்கள் அதை per என்று உச்சரிக்கிறார்கள். இப்பொழுது வரிசையாக நான் அந்த வார்த்தைகளை சொல்ல சொல்ல நீங்களும் சொல்லுங்கள். இப்பொழுது நான் ஒவ்வொரு எழுத்தாக வாசிக்கப் போவதில்லை, முழு வார்த்தைகளாகவே படிக்கப் போகிறேன். எனவே கவனமாக அதை கேட்டு நீங்களும் சொல்லி பார்க்க வேண்டும்.
முதல் வரிசை fur, her, per, sir, bird. இரண்டாம் வரிசை burn, earn, firm, phone, girl. மூன்றாம் வரிசை hurt, term, turn, verb, word. நான்காம் வரிசை work, worm, birth, burst, chair. கடைசி வரிசை curse, dirty, early, earth, first. இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் ஒவ்வொரு வரிசையிலும் 4 வார்த்தைகள் தரப்பட்டுள்ளன. அவற்றை நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் திருப்பி சொல்லுங்கள். learn, mercy, nurse, occur. இரண்டாம் வரிசை pearl, shirt, skirt, third. மூன்றாம் வரிசை urban, world, burden, church. நான்காம் வரிசை circle, circus, insert, murder. கடைசி வரிசை person, return, thirst, turkey. இப்பொழுது இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் வரிசை urgent, virgin, worthy, certain. இரண்டாம் வரிசை circuit, kernel, convert. இதே வார்த்தை convert என்றும் உச்சரிக்கப்படுகிறது. வினைச்சொல்லாக வரும்போது convert என்றும், பெயர் சொல்லாக வரும்போது convert என்றும் உச்சரிக்கப்படுகிறது. அடுத்த வார்த்தை curtain. மூன்றாம் வரிசை herself, journey, nervous, nursery, observe,
perfect, purpose, service, surface, surgery, thirsty, version, அடுத்து இந்த பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை வாசித்து பயிற்சி செய்யலாம். முதல் வரிசை worship, external, internal, personal. அடுத்த வரிசை purchase, research, certainly, அடுத்த வரிசை emergency, furniture, university. இந்த காணொளியை கண்ட உங்கள் அனைவருக்கும் ரத்னா கல்வி நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.